அமைதியை எப்படி வளர்க்கலாம்? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அமைதின்னு சொன்னா சத்தமே இல்லாம இருக்கிற வாழ்க்கை இல்லை. அமைதி அப்படின்னா சத்தத்துக்குள்ளேயும் அசையாம இருக்கிற மனநிலை. பல பேருக்கு தோணும் எல்லாம் சரியா இருந்தாதான் அமைதி வரும்னு. ஆனா உண்மை என்னன்னா, எல்லாம் சரியாக இல்லாத பொழுது உள்ளுக்குள்ளே அமைதி வளர ஆரம்பிக்கும். அமைதியை தேடாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. அமைதி வெளியில் கிடைக்கிற பொருள் இல்லை, பணத்துல இல்லை, மனிதர்கள்ல இல்லை, சூழ்நிலையில் இல்லை. அது உங்கள் புரிதலில் இருக்கு. இந்த சூழ்நிலை மாறணும்னு எதிர்பார்க்கிற வரைக்கும் அமைதி மனதுக்குள் வராது. இது இப்படித்தான் இருக்கும் என்று ஏற்றுக்கொண்ட அந்த நொடியில் அமைதி மெதுவாக உள்ளே வரும். ரியாக்ஷன் குறைஞ்சா அமைதி அதிகமாகும். நம்ம அமைதியை அதிகமாக கெடுக்கிறது உடனடி ரியாக்ஷன். யாராவது ஏதாவது சொன்னா உடனே பதில், உடனே கோபம், உடனே வருத்தம். இந்த உடனேயை சில வினாடிகள் தள்ளி வச்சு பாருங்க. அந்த இடைவெளிதான் அமைதி வளர ஆரம்பிக்கும் இடம். அமைதி எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது இல்ல. இது ரொம்ப முக்கியம். அமைதின்னா அடக்கிக்கிறதல்ல, பொறுத்துக்கிறதல்ல, வலியை மறக்கிறதல்ல, வலியை மறைக்கிறது அல்ல. அமைதி அப்படின்னா என் மனதுக்கு தேவையில்லைன்னு தெளிவாக தெரிந்த நிலை. அந்த தெளிவு வந்தா தேவையில்லாத இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. தேவையில்லாத மனிதர்களோட உங்கள் மனசை செலவு பண்ண மாட்டீங்க. தினமும் 5 நிமிடம் அமைதிக்கான பயிற்சி. இது பெரிய தியானம் இல்லை, சிம்பிள் பிராக்டிஸ். எதுவும் செய்யாம, எதையும் மாற்றாமல், எந்த விஷயத்தை பற்றியும் தீர்க்கமாக யோசிக்காமல் உங்களோட சுவாசத்தை மட்டும் கவனிங்க. மூச்சு உள்ளே போகுது, மூச்சு வெளியே வருது, அவ்வளவுதான். இந்த 5 நிமிடம் உங்கள் மனதுக்கு நீங்கள் சொல்ற செய்தி, நான் உன்னை விட்டுடல. இதுவே அமைதிக்கான ஆரம்பம். மனதிற்கு அமைதி வந்ததுன்னா வாழ்க்கை மாறும். அமைதி வந்தா எல்லோரையும் திருப்திப்படுத்தணும்னு முயற்சி இருக்காது. தேவையில்லாத போராட்டம் இருக்காது. உள்ளுக்குள்ளே ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையில் இருந்து எடுக்கிற முடிவுகள் வாயிலிருந்து இல்லை, விழிப்புணர்விலிருந்து வரும். முடிவாக ஒரு வரி, அமைதி என்பது வாழ்க்கை சரியாகும் போது வருவது இல்லை, வாழ்க்கையை நீங்கள் சரியாக பார்க்க ஆரம்பிக்கும் போது வருவது. இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.